அது கூட்டணி வந்து எனக்கு இது வந்து சுத்தமாக பிடிக்கல. ஆனால் இருந்தாலும் டிஎம்கே வந்து நான் வந்து ஓட்டு போடுறேன் தான். அப்போத்துலேருந்தே டிஎம்கேலேருந்து நான் ஓட்டு போடுவேன். எனக்கு டிஎம்கே தான் பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி தெரில. சின்ன பசங்களுக்கு தெரில, மெச்சூரிட்டி தெரில. இப்போ வந்து விஜய் கட்சியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லை. அதெல்லாம் எது அந்த கட்சியும் ஆண்டுது, இந்த கட்சியும் ஆண்டுது. இப்போது டிவிகே வந்தால், விஜய் வந்தாக்கா கொஞ்சம் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அந்த நம்பிக்கை அவரும் காப்பாற்றணும், அவரும் வரணும், முதல்வராக உக்காரணும்னு எங்களுக்கு ஆசை. நாம் தமிழர் கட்சி சீமானை பற்றி அதை பற்றிலாம் பேசவே விருப்பப்படல. இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த ரெண்டு அவங்கெல்லாம் வந்து ஆண்டுட்டு போயாச்சு. இனிமேல் அவங்களெல்லாம் எதிர்பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதெல்லாம் அம்மாவோட முடிஞ்சிச்சு. நாம் தமிழர் கட்சி சீமானை பற்றி என்ன? போன ஓட்டு கூட அவருக்கு தான் போட்டேன் நான். அவர் கத்தின்னு தான் இருக்கார். பாவம், என்ன பண்ணுறது, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் கொடுத்துருந்தாலும் அவரும் வந்து தான் நல்லா தான் பண்ணியிருப்பார். வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இப்போ விஜய் உள்ளே வந்துட்டார், அதனால அவருக்கு முந்திச்சு சொல்லி. அதான் உண்மை. நீ தான் ஜெயிக்கணும், நான் தான் ஜெயிக்கணும், நான் தான் வரணும்னு உங்களுக்குள்ளே நீங்கள் அச்சிக்கினீங்கன்னா இதில் நாங்கள் தான் வந்து கஷ்டப்படுவோமே தவிர நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் சேஃப்டியாக இருக்குது. உங்கள் தலைமுறை எல்லாமே இருக்குல்ல. எங்களுக்கெல்லாம் வந்து இனிமேல் நாங்கள் சம்பாரித்து இதோ இந்த மாதிரி தம்பிங்கெல்லாம் சம்பாரித்து இதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலி இப்போ இருக்கிற விலைவாசிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் எப்படி ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு ஃபேமிலி நடத்த முடியும்? ஒரு ஆட்டோ டிரைவர் எப்படி பண்ண முடியும்? 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நடுத்தரு மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? எடப்பாடி இருந்தார், என்ன பண்ணிருக்காங்கன்னா இலவசமாக எங்களை அப்படியே வச்சுருக்காங்க. வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் டிஎம்கே சைடில் தான் நிறையா கூட்டணி அலையன்ஸ்லாம் இருக்குது. டிஎம்கே ஓரளவு ஓகே. சாலி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம் தான். ஆனால் மாற்றுன்னு வராரு, என்ன மாற்றுன்னு பேசுகிறாருன்னு தெரில. பேசுகிறது ஒன்று அவர் கொள்கை வர மாதிரி இருக்குது. அதனால் அது இப்போதைக்கு அவருக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் ஒரு அரசியல் கொஞ்சம் பழகட்டுங்க.